சட்டப்பேரவையில் வந்து இப்போ 5 ஆண்டுகள் நிறைவு செய்கிற நேரத்தில் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற அறிவிப்புகளை வழங்கி அது இப்போ இந்த கடந்த இப்போ ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துல வந்து அவசர அவசரமாக வந்து அவர்கள் அறிவித்த திட்டங்களில் வந்து ஒரு நிறைவேற்றியதாக ஒரு சாயல் பூசுகிற மாதிரி தான் அவங்க இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏனென்றால் வரம்பு மீறிய அளவு வாக்குறுதிகளை 2021 கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய திண்டாட்டங்களை இவர்கள் சந்தித்தார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. ஏன்னா புது கட்சினா பரவாயில்ல, இவங்க அனுபவமிக்க கட்சி, கிட்டத்தட்ட 6 முறை ஆட்சியில் இருந்த கட்சி. கடந்த ஆட்சியில் இருந்த பட்ஜெட் பற்றாக்குறையை பற்றி தெரியும், கொரோனாவை பற்றி தெரியும். அந்த நேரம்லாம் பார்த்துட்டு இதை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பழைய பென்ஷன் திட்டம், இங்கே ஒருங்கிணைந்த பென்ஷன் அரசு கொடுக்கறதுல 10% பங்கு ஊழியர்கள் கொடுக்கணும். அதுதான் அடிப்படை. அதுக்காக திட்டமே அவங்க வந்து கேட்டது, அதை நிறைவேற்றி கொடுப்பேன்னாங்க. அந்த முதல் அம்சத்திலேயே தடுப்பட்டு போயிடுச்சு. அது ஒன்று. அது ஒரு பக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகுதி ஆசிரியர்கள் அவங்க கிட்டத்தட்ட 16,000 பேர் பகுதி நேர ஆசிரியர்கள். கடந்த முறை இவர்கள் போராட்டத்தை அறிவித்து கொண்டு இருக்கும்போது நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அங்கேயே போய் சொன்னார், நான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்தோடனே நிரந்தரப்படுத்துவேன், உடற்பயிற்சி ஆசிரியர்கள், அப்புறம் கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், இவர்களாக நான் வந்தவுடனே நிரந்தரப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து அவங்க வந்து நிரந்தர வேலை கேட்டாங்க. ஆனால் காலி பணியிடங்கள் இருக்கிறது. அந்த காலி பணியிடங்களை இவர்களுக்கு நிறைவு செய்து கொடுக்கணும். ஆனால் அவங்கள ஏதோ ஒரு சமரசம் தான் இருக்குது ஒழிய முழு நேரம் கிடையாது. இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஐயநாதன் ஐயா கூட சொன்னார், இந்த மாதிரி கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறைன்னு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். மெடிக்கல் டேர்ம்ஸில் தெரியும். முதல் கொரோனா அதில் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை கிடையாது. அதில் வந்து ஆக்சிஜனுக்காக இறந்தவர்கள் கிடையாது. முதல் கொரோனா வரும்பொழுது வந்து அது கொரோனானா என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஒரு தெருவில் ஒருவருக்கு வந்தால் கூட அந்த தெருவே போட்டு மூடிடுவாங்க. அந்த மாதிரி அச்சத்தில் இருந்த காலகட்டம். தடுப்பூசியும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த கோவிஷீல்டு அதெல்லாம் தடுப்பூசி 2ஆம் கட்டத்தில் தான் வந்துச்சு. அப்போது அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் முதல் கொரோனா வரும்போது மருத்துவமனையிலையும் கட்டமைப்பு இருக்காது. அப்போது ஒரு 100 பெட் இருக்கிற மருத்துவமனைக்கு 500 பேஷண்ட் வருவாங்க. கட்டமைப்பு கிடையாது. அப்போ மருத்துவர்கள் தேவையான மருத்துவர்கள் கிடையாது. இதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் கிடையாது. அது எப்படி நம்ம ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதும் தெரியாது. அந்த ஆப்ரன்ஸ் இருக்காது, அந்த மேலே போட்டிருக்கிறது அங்கிகள். இதெல்லாம் வந்து நிறைய சேலஞ்சஸ் அந்த நேரத்தில். அப்புறம் அரசாங்கத்துக்கு வருமானமும் கிடையாது, முதல் தடவை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த சேலஞ்சஸை வந்து எடப்பாடி அதிமுக சந்திச்சாங்க. 2வது கொரோனா வரும்போது தேர்தலுக்கு பிறகு வந்து அந்த நேரத்தில் தடுப்பூசிகள் வந்துச்சு, கட்டமைப்பு வசதிகள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை 2வது கொரோனாவில் தான் ஆக்சிஜனுக்காக உயிரிழப்பு அதிகமாச்சு. உண்மையாக பார்த்தா 2வது கொரோனா அப்போ உயிரிழப்பு பயங்கர அதிகமாயிட்டு நம்மளுக்கு தெரியும். நம்ம கல்லறை தோட்டத்துலேயும் சுடுகாட்லேயும் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வரிசையில் நின்றாங்க கிலோமீட்டர் கணக்கில். ஏன்னா அந்த பாடியை வச்சுட்டு மார்ச்சரி வேன்லாம் வரிசையில் நின்றுச்சு. அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாங்க. அதையும் ஃபேஸ் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதல் கொரோனாவை ஃபேஸ் பண்ணது மிகப்பெரிய சேலஞ்சு அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கும் அதே மாதிரி தான். கடந்த ஆட்சி காலத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து நான் நிரந்தர வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். 153 வாக்குறுதியும் 285 வாக்குறுதியும் அதுவும் நிறைவேற்ற முடியலை. அப்புறம் நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள், இன்றைக்கு அங்கன்வாடி பணியாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்து இன்றைக்கு வரைக்கும் அதை நடத்திட்டு இருக்காங்க. 313 வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க கேட்குறாங்க. அப்புறம் மருத்துவர்கள், செவிலியர்கள் இப்போ கூட சொன்னார், 2000 மினி கிளினிக்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, நடத்தப்பட்டது. இப்போ வந்து மருத்துவ முகாம், அதாவது இல்லம் தேடி கல்வி மாதிரி உங்களுக்கு வந்து இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதோட ஃபாலோஅப் எப்படி இருக்குன்றது தெரியல. இப்போ வந்து மருத்துவ முகாம், இப்போ நிரந்தர கிளினிக் இருந்துச்சுன்னா மறுபடியும் போய் பார்க்கலாம். ஒரு ஃபீவரோ ஒரு கால்ராவோ மறுபடியும் போய் பார்க்கலாம். ஆனால் முகாம்ன்றது அவங்க போடும்போது தான் நம்ம போய் பார்க்க முடியும். அப்போ அதுக்கு ஃபாலோஅப் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுடைய பெயர், விலாசம், ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்குதா, ரிப்பீட்டட் பேஷண்ட்ஸ் எப்படி வராங்க, அதெல்லாம் வந்து தெளிவான பார்வை இதில் இல்லை.
அதனால இந்த ஆட்சியில வந்து எப்படின்னா, பேரு நெறைய வச்சிடுறாங்க. ஒரு வித்தியாசமான பேர்கள் வச்சிடுறாங்க. ஆனா, அதை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்ப கூட உங்களது கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப இந்த கனவை சொல்லுங்கள் திட்டத்துலனா, உங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்லுங்கள் சொன்னாங்கன்னா, அது சாதனையா இருக்கும். 5 ஆண்டுகள் முடிவுல கனவை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நெறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறது. அப்படின்றது தான் இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் அதுதான். எல்லா துறைக்கும் வாக்குறுதிகள் எக்கச்சக்கமா குடுத்துட்டாங்க. இப்போ 33வது வாக்குறுதியா வந்து நம்ம விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது நிறைவேற்ற முடியவில்லை. அதே மாரி 163வது வாக்குறுதின்னு நெனைக்கிறேன். அதுல என்னன்னா பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப். அது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல 52,00,000 பேருக்கு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் குடுக்கப்பட்டது. இவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த வாக்குறுதியில பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக குடுக்குது. நாங்க பள்ளி மாணவர்களுக்கும் குடுப்போம், கல்லூரி மாணவர்களுக்கும் குடுப்போம். அதுவும் கைக்கணினி குடுப்போம், டேப் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கும் என்ன செய்றாங்கன்னா, அந்த பழைய லேப்டாப் தான். அதுவும் 3வது வருட கல்லூரி மாணவர்களுக்கு குடுத்துருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு குடுக்க முடியல. இது போல வந்து எந்த ஒரு வாக்குறுதியும் முழுவதுமாக நிறைவேற்ற முடியவில்லை. அதுல வந்து ரொம்ப இவங்க திண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்ப நீங்க குற்றங்களை குறித்து சொன்னீங்க. அதுல குற்றங்களை குறித்து சொல்லும்போது, போக்சோ சட்டங்கள்ல வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாடு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது. 50% அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 33% அதிகரித்திருக்கிறதுன்னு கவர்னர் சொல்றாரு. இதற்குரிய வெள்ளை அறிக்கைய வந்து அரசாங்கம் தாக்கல் பண்ணணும். இன்னொன்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. கொலை குற்றங்கள்லயும், கொள்ளை போன்ற சம்பவங்கள் வந்து கடந்த ஆட்சியை ஒப்பிட்டோ, இல்ல மற்ற மாநிலங்கள ஒப்பிட்டோ நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா, நம்ம ஆட்சி இது. நம்ம ஆட்சிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அத கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, தமிழ்நாட்டை போல ஒரு வளர்ந்த மாநிலங்கள்ல சட்டம் ஒழுங்கை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வர மாநிலங்கள்ல பொறுப்பு டிஜிபி காலவரையற்று இருக்கிறது எவ்வளவு பெரிய அது வேதனை. அதை யோசிச்சு பாருங்க. 8,500,00,000 மக்களு, காட்லாடி ஆடுக்கு இணையான காவல்துறை நம்ம சொல்றோம். அந்த காவல்துறையில பொறுப்பு டிஜிபியாக ஒருவர் காலவரையின்றி நியமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பொறுப்பு டிஜியே உடம்பு சரியில்லாம மருத்துவமனைக்கு போயிட்டாரு, விடுப்புல போயிட்டாரு. பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. அது உச்சபட்ச பதவி. அது எவ்வளவு நாள்? ஏதோ ஒரு தற்காலிகமாக ஒரு சமரசத்துக்கு போடலாம். அதுக்கப்புறம் அது நிரந்தர டிஜிபி போட்டா தான் வந்து சட்டம் ஒழுங்கு உயர்மட்ட அதிகாரிகள் மட்டத்துல கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு அது ரொம்ப முக்கியம். அதுதான் சட்டம் ஒழுங்க கீழ் மட்டம் வரைக்கும் அதிகாரிகள் மட்டத்துல கொண்டு போகும். அப்ப அந்த தகவல் தொடர்பு லேகிங்கா இருக்கும்போது நெறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு இதுவும் 10 அம்சத்துல ஒரு காரணமா இருக்குமோன்ற சந்தேகம் மக்கள் மத்தியில வரும். இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனித்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்ததற்கு நன்றி.